மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடி த்ரிஷாவை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், சினிமா சம்பந்தப்பட்டு பேசியிருக்கோம். இப்போ த்ரிஷாவை பத்தி அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். நடிகை த்ரிஷா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட விஜய் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு த்ரிஷாக்காக. 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, 20 வருஷமாவே ஹீரோயினா இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ த்ரிஷா 20 வருஷத்தையும் தாண்டி ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வரைக்கும் ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது, பேசப்படுது. அது மட்டும் இல்லாம 96 படத்துக்கு அப்புறம் தான் த்ரிஷாவுக்கு இன்னும் அதிக வரவேற்பு இருந்தது, அதிக மார்க்கெட் வேல்யூ இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சோ ரசிகர்கள் கூட்டம் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு த்ரிஷாவுக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க தொடர்ந்து படங்கள் நிறைய நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூடயும் நடிச்சிருந்தாங்க. சோ பாலிவுட், அதாவது ஹிந்தியை தவிர மத்த எல்லா லாங்குவேஜ்லயும் ஹீரோயினா பண்ணிருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடிச்ச படம் குட் பேட் அக்லி லாஸ்டா பெரிய அளவுல வசூல் சாதனை படைச்சது. அதுக்கப்புறமா தக் லைஃபும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அது வரவேற்பு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. விமர்சனம் அதிகமா இருந்தது, பட் வசூல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப அடுத்து சூர்யா கூட சேர்ந்து ஒரு படமும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சூர்யா கூட பண்ணிக்கிட்டு இருக்க படத்தோட லாஸ்ட் அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவங்க இன்னும் கமிட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவுச்சு. என்ன அப்படின்னா த்ரிஷா சினிமாவில விலக போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் த்ரிஷாவோட அம்மா அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. சாகுற வரைக்கும் த்ரிஷா நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க ஒரு நடிகையா தான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, அதனால அவங்க நடிப்பை எப்பவுமே விடவே மாட்டாங்க, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ரசிகர்கள் அவங்க எப்பவுமே மகிழ்ச்சி படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த படங்கள் நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சூர்யா கூட இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த படத்தை தவிர வேற எதுலயும் அவங்க கமிட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வருது. சோ இதுக்கு முன்னாடி விஜய் சினிமா விட்டு விலகி நான் இதுக்கப்புறம் முழுசா அரசியலுக்கு போக போறேன், சோ இதுக்கப்புறம் ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் த்ரிஷாவும் விஜயும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரியான போட்டோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அவங்க ரெண்டு பேரை வச்சு நிறைய விமர்சனங்கள், நிறைய கிசுகிசுக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. சோ த்ரிஷா என்னதான் பண்ண போறாங்க, தொடர்ந்து நடிப்பாங்களா இல்லாட்டி நடிப்பை விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ த்ரிஷாவோட ஆசை என்ன அப்படின்றது அவங்க கொடுத்த ஒரு பழைய இன்டர்வியூ மூலமா எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 90s டைமிங்ல அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிக்கணும்ன்றதெல்லாம் என் ஆசையே இல்லைங்க, நான் மாடலிங்க்கு வந்தேன் அவ்வளவுதான், பட் ஆக்டிங்குள்ள பெருசா போவேனா அப்படின்றது டவுட் தான். என்னோட ஆசை ஒரு தனிப்பட்ட ஆசை, அது பெரிய அளவுல இருக்கு, அது வெளியில சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஆங்கர் பரவாயில்ல சொல்லுங்க எந்த ஆசையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ, அந்த வீடியோ தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் நடக்க போற 2026 சட்டசபை தேர்தல்ல டைரக்டா போட்டியிட போறாரு. அதுல த்ரிஷா போய் பங்கெடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இப்ப நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 2 பேரை வச்சு நான் சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள், நிறைய கிசுகிசுக்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப த்ரிஷா அடுத்த படங்கள் எதுவுமே கமிட் ஆகாம ஒரு 6 மாசம் கேப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாசம் கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தா விஜய் கூட போயிட்டு முழுசா அரசியல்ல ஈடுபட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா த்ரிஷாக்கு சிஎம் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. சோ அது நிறைவேறணும் அப்படின்னா விஜய் கூட போறத தவிர வேற வாய்ப்பே இல்ல, வேற வழியே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிதான் சோ த்ரிஷா சினிமாவில இருந்து ஒரு 6 மாசம் மட்டும் ரெஸ்ட் எடுக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சினிமாக்கே ரெஸ்ட் கொடுக்க போற அப்படின்னு அவங்க முழுசா சொல்லல. ஒரு 6 மந்த் எனக்கு டைம் கொடுங்க, என்ன ஃப்ரீயா விடுங்க, 6 மந்த்துக்கு நான் எந்த ஒரு படத்துலயும் கமிட் ஆக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ
அது மட்டும் இல்லாம த்ரிஷாக்கு பர்சனலா ஜெயலலிதா அவர்களை ரொம்பவே பிடிக்கும். சோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் த்ரிஷா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னுமே ரசிகர்கள் கேள்விகள் எழுப்பினாங்க. ரீசெண்டா வந்து த்ரிஷா கோவிலுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. அதாவது ஒரு ரோபோ யானையை வாங்கி கொடுத்திருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கோவில்களுக்கு யானைகளை வாங்கி தருவாங்க. அதே மாதிரி த்ரிஷா வந்துட்டு ரோபோட்டிக் யானைகளை வாங்கி தந்துகிட்டு இருக்காங்க கோவில் கோவிலா. சோ ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் கூட போய் சப்போர்ட்டா இருந்து அந்த கட்சியை கட்டி காப்பாத்தி வளர்த்தி கொண்டு வந்தாங்களோ, சோ அதே மாதிரி விஜய் கூட இருந்து த்ரிஷா அந்த கட்சியை வளர்த்து கட்டி காப்பாத்துவாங்களான்ற மாதிரி ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 90% த்ரிஷா அரசியலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. முக்கியமா டிவிகேல விஜய் கூட போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆயிட்டா த்ரிஷா துணை முதலமைச்சரா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது எதுக்குமே இப்ப வரைக்கும் த்ரிஷா எந்த ஒரு ஆன்சரும் கொடுக்கல. அவங்க வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும். அந்த 6 மாச கேப் ஏன் அப்படின்னா, சோ அடுத்து எலெக்ஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அதனால இந்த கேப்பா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க இப்ப விஜய் கூட போயிட்டு டிவிகேல ஐக்கியம் ஆக போறாங்க த்ரிஷா. ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க த்ரிஷா ஜெயலலிதா அவர்கள் வாங்கின அந்த பேரையும் வாங்குவாங்களா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா விஜய் வந்து லாஸ்டா அவர் நடத்தின மாநாட்டுல எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப தூக்கி ரொம்ப உயர்வா வந்து பேசினாரு. அவர் கூட பழக வாய்ப்பு கிடைக்கல அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. சோ விஜய் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மேல ரொம்பவே பற்றும் பாசமும் வச்சிருக்காங்க. சோ விஜய் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வழியில நடக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஜெயலலிதாவுடைய வழியில த்ரிஷா வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60கள்ல எப்படி எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ விஜய் த்ரிஷா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ மக்களுக்காகவே நான் சொன்ன அந்த குரல் மாதிரி த்ரிஷா வந்து இருப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விஜய் கூட த்ரிஷா அரசியல் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் பத்தின அப்டேட்ஸை நாளுக்கு நாள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.